ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நல்ல ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும். அதே மாதிரி நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதை கொஞ்சமாக சாப்பிடும்போதே நம்மளுக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸும் கரெக்டாக நடக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட நான் 2 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். முருங்கைக்கீரை அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரொட்டிக்கு மாவு பிசையும் போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு சில பேரில் மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், ஏன்னா ரொட்டினாவே ரொம்ப மொத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு நல்லா அதை மொத்தமாக தட்டி வேக வச்சு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் வாயெல்லாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். யாருக்குமே அதை விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உளுந்த மாவுக்கு நம்ம மாவு பிசைகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் இலகன பதத்தில் இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அப்புறம் தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இதை பரத்த முடியுமோ அந்தளவுக்கு பரத்தி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு ஈஸியாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் நடக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள், நல்ல மலச்சிக்கல் ஃப்ரீ ஆகி வயிறு சுத்தமாகும். அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் இடுப்பு வலி, கால் வலின்னு இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிடும்போது அது எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு 2 ரொட்டி சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாயிரும். உங்களுக்கு ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் நல்லா தாங்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். உங்களுக்கு வீடியோ எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது மூலிமா எனக்கு நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். அதை நான் ரொம்பவே வரவேற்பேன். தேங்க்யூ.